ஹாய், இந்த வீடியோவில் ஓப்போ K13 ப்ளஸ் ஓப்போ A5 ப்ரோக்கான கம்பரிஷன் வீடியோ தான் பார்த்துக்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்போ K13 அண்ட் ஓப்போ A5 ப்ரோ ரெண்டோட ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ ஓப்போ K13 வந்து பார்த்தீங்கன்னா 14,999 ரூபா, அதாவது 18,000. இங்கே வந்து பாருங்கள் A5 வந்து 17,489 ரூபா தான். ஸோ ஒரு 500 ரூபா தான் வித்தியாசம் இருக்குது. அதனால் ப்ரைஸ் வைஸ் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரிலீஸ் ஆன டேட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 டேஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ராசஸர் தான் முக்கியமானது. ப்ராசஸர் வந்து பாருங்கள், ஓப்போ K13ல் ஸ்னாப் ட்ராகன் 6 ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷனோட இது இருக்குது. இதில் வந்து மீடியாடெக் ப்ராசஸர் தான், Dimensity 6300 அப்படின்ற அந்த வேரியண்ட்டான ப்ராசஸர் தான், அந்த ப்ராசஸர் தான் இருக்குது. ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.70 இன்ச் ஆம்லான் டிஸ்பிளே. பட் இதில் வந்து பாருங்கள், A5ல் வெறும் LCD டிஸ்பிளே தான். ஓகேங்களா? அதேமாரி டிஸ்பிளே ரெசல்யூஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 1080 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் வெறும் 720 தான் இருக்குது. அதே மாதிரி ஹெச்டி தான், நம்மளுக்கு K13ல் வந்து ஃபுல் ஹெச்டி இருக்குது. ஓகேங்களா? A5ல் வெறும் ஹெச்டி தான் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து ரெண்டுலேயும் சேம் தான், 120 120Hz. ஓகேங்களா? பிரைட்னஸ் வந்து பாருங்கள் 1200 நிட்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து வெறும் 1000 தான் இருக்குது. ரேம் ரெண்டுலேயும் சேம் தான், 8GB ரேம். அதேமாதிரி ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இந்த ஸ்டோரேஜுக்கு தான் முக்கியமாக இருந்ததுன்னா இந்த A5ல் ரெண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ் வச்சு தான் வந்து இது கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ஸ்டோரேஜும் ஒன்று, ரெண்டுமே சேம் ஸ்டோரேஜ் தான். 128 252 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3.1 வரைக்கும் UPS ரேட்டிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் வெறும் 2.2 தான். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து முக்கியமான விஷயம், இதில் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லை K13ல். ஆனால் A5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சரே கிடையாது. ஏன்னா வந்து ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பொறுத்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருந்தாலும் நல்ல ப்ராசஸர் இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் அதிகம் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸர் ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க்குக்கெலாம் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரியான ஜஸ்ட்டு ஸ்டோரேஜுக்கு மட்டும் அப்படின்னா அது ஓகே. மொபைல் மாதிரி ஒரு ப்ராசஸராக அதில் ரன் ஆகணும் அப்படின்னா இவ்வளோ ஸ்டோரேஜ் இதில் வந்து நம்ம இது பண்ணும்போது அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குமான்னு தெரில. ஸோ ஸ்டோரேஜுக்கு மட்டும் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஸ்டோரேஜுக்கு மட்டும் இந்த ஃபோனை கண்டிப்பாக யாரும் வந்து வாங்க மாட்டோம். ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் ஓப்போ K13 தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி கேமரா பாருங்கள், இதில் 50 MP 2 MP டெப்த்து, இதுலேயும் அதே சேம் தான். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் பாருங்கள், K13ல் 60 MP இருக்குது, A5ல் வெறும் 8 MP தான். அதே மாதிரி பேட்ரி ரொம்ப முக்கியம். பேட்டரிலேயும் வந்து பாருங்கள், K13ல் 7000 mAh பேட்ரி, ஆனால் A5ல் 5800 mAh பேட்ரி தான். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் 80 வாட்ஸ் இருக்குது, இதில் வெறும் 45 வாட்ஸ் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுலேயும் வந்து பாருங்கள், இது வந்து ரெண்டுமே சேம் தான். சேம் Android 15 கலர் OS தான் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது 65 இருக்குது. டஸ்ட் அண்ட் வாஷ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுலேயுமே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது இது வந்து பெட்டரான பாயிண்ட்ஸாக சொல்லி ஸ்பெஷல் ஃபீச்சராக சொல்லி வந்து சேல் ஆனதுலேயுமே போட்டிருக்காங்க, ரிவ்யூ பண்ணுறவங்களுமே சொல்கிறாங்க. பட் இது வந்து ஜஸ்ட்டு இது 65 இது 69 அவ்வளோதான். டஸ்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்சி இதுலேயுமே இருக்குது. ஆனால் ஹை ப்ரெஷர்லேயுமே இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு பண்ணணும்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம அவுட்டோரில் ஃபுல்லாக இது பண்ண ஒர்க் பண்ணுவோம், டெலிவரி இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவோம் அப்படின்னா இது யூஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஃபோன் அப்படின்றது இதுக்கு மட்டும் நம்ம வாங்க மாட்டோம் இல்லைங்களா? கேமராலேருந்து பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இது நல்லா இருந்தால் பெட்டராக இருந்தால் தான் வாங்குவோம். ஸோ இதுக்காக மட்டுமே நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். ஒரு 500 மட்டும் கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டர் ரெசிஸ்டன்சிக்கு மட்டுமே யாரும் நம்ம வாங்க மாட்டோம். அந்த பர்பஸ் இருக்குது அப்படின்னா தான் வாங்குவோம். அதுவே வாங்கினாலும் ஸோ அந்த ஹை ப்ரெஷர்லேயுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். அதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வெயிட், இது 208 கிராம். கண்டிப்பாக இது 7000 mAh பேட்ரி அப்படிங்கும்போது 208 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா 5800 mAh பேட்ரி அப்படின்றனால 194 கிராம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி, இதில் 5G Wi-Fi 6E ப்ளூடூத் வந்து 5.2. ஸோ A5ல் வந்து பார்த்திங்கன்னா அதே 5G Wi-Fi வந்து பார்த்திங்கன்னா 5 தான். அதே மாதிரி ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா 5.3 கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் NFC இருக்குது. ஸோ NFC வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா NFC என்ன தான் இருந்தாலும் இன்னொரு ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணுற ஃபோன்லேயுமே ஷேர் பண்ணுற ஃபோன்லேயுமே NFC இருந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷனே வேஸ்ட்டு தான். ஸோ அப்படிங்கும்போது அதுவுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இருக்குது அப்படின்றது வச்சு வாங்கணுன்ட்டு இல்லை. ஆனால் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றதுக்காக வாங்குற மாதிரி தான் அது உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ், டிஸ்பிளே, பேட்ரி, சார்ஜிங்,
ஸ்டோரேஜு, செல்ஃபி கேமரா எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ K13 தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ டூரபிலிட்டி கொஞ்சம் கூட அதிகமான டூரபிலிட்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் தவிர மற்றபடி ஸ்டோரேஜ் 2 சேம் தான். வேறு என்ன NFC எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 டிஃப்ரெண்டில் 2 ஃபோனை கம்பேர் பண்ணி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் அப்படின்றபோது எல்லா வகையிலுமே வந்து ஓப்போ K13 தான் பெஸ்ட்டாக இருக்குது எல்லா ஃபீச்சர்ஸுமே. ஓகேங்களா? ஸோ ஓப்போ K13 நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டிருக்கோம். கம்பேரிசன் பேட்டரிக்கான செட்டிங்ஸ் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸில் நிறையா செட்டிங்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் அதில் செட்டிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னாவே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பேரிசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ K13 தான் பெஸ்ட்டு. நீங்கள் எல்லா ஆல்ரவுண்டாக நீங்கள் எல்லா பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக இருக்கணும் வாங்கணும் அப்படின்னா ஓப்போ K13 வாங்கிக்கோங்க. இல்லை இந்த பர்டிகுலராக சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்காக மட்டுமே நான் வாங்குறேன் அப்படின்னாலுமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அது யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா?